அதாவது இது 1 முடிச்சிட்டீங்க, இது 2 முடிச்சிட்டீங்க, அப்புறம் 3வது செஞ்சிட்டீங்க, 4வது இந்த மாதிரி செஞ்சீங்க, இப்போ 5வது கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, செஞ்சிட்டீங்கல்ல கரெக்டா? 6வது எக்ஸசைஸ் என்னங்க? 5வது செஞ்சு முடிச்சிட்டீங்களா இல்லைங்களா? 5வது எக்ஸசைஸ் செஞ்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்க. ஓகே. 6வது எக்ஸசைஸ், 6வது என்ன எக்ஸசைஸ்? 6th எக்ஸசைஸ். எஸ் கரெக்ட். தலையை மட்டும் நேரா வச்சுக்கோங்க, இப்படி ஸ்ட்ரெயிட், இப்படி சாயாம இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஒரு சைடு இப்படி சாயறீங்க, கை எடுத்துக்கோங்க. நீங்க நேரா இருக்கணும், இப்படி சாயக்கூடாது. ஒன்னாச்சுங்களா? நேரா இருக்கணும். நேரா இருந்துட்டு எடுத்து வைக்கிறப்போ உங்களையும் அறியாம இப்படி சாஞ்சிடுறீங்க. அப்படி சாயாம நேரா இருந்துட்டு எடுத்து வைங்க. எஸ், நேரா இருந்துட்டு எடுத்து வைங்க. அது இப்படி போகக்கூடாது, கரெக்டா இப்படி இருக்கணுங்க. இப்படி போகக்கூடாது. நெத்தியில தலையால கை அமுத்தணும், கையால தலையை அமுத்தணும். எஸ், தலையால கை அமுத்தணும், கையால தலையை அமுத்தணும். அப்படி அமுத்துறப்போ இப்படி விரல்கள்லாம் இப்படி ஸ்டிஃப் ஆகாமல் இப்படி தலை மேலே, அது கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் லெஃப்டில், ரைட்டில் இருக்கேன், லெஃப்டில். எஸ், அந்த எடுத்துகிட்டு போகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது, அதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும். சூப்பர், கரெக்டு. நெக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் ரிலாக்ஸாக இருக்கணும். கையை கீழே போட்டும் 10 வரைக்கும் வச்சுருக்கணும். சரிங்களா? கீழே போட்டும் 10 வரைக்கும். நீங்கள் பேசிகிட்டே எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒன்றும் சீரியஸாக பண்ணணும் இல்லை. ஈவன் மியூசிக் போட்டு கேட்டுட்டு கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பசங்க. சரி, வெரி குட். 3 பசங்க, பரவாயில்ல. எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களா? என்னவா ஒர்க் பண்ணுறாங்க? 3 பசங்க. பெரிய பையன் ஆடிட்டரா இருக்காரு. ஓ, ஆடிட்டர். சுவிட்சர்லாந்துல இருக்கிறாங்க ஆடிட்டரா. ஓகே. 2வது பையன் சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, பிசினஸ். அந்த ஃபுட் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இங்க நேரம் சொல்லுவாங்க. ஓ, ஃபிட்னஸ் சென்டர் இல்ல ஃபிட்னஸ் உணவு எல்லாமா. அந்த பிசினஸ் ஃபுட் எப்படி எடுத்து பிசினஸ் பண்றது, பாடி எப்படி. ஓ, இன்க்ளூடிங் மெஷினரிஸ் எல்லாமே, ஃபிட்னஸ்க்கு உண்டான எல்லாமே, லைக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஜிம் மாதிரியும் இருக்கும். ஆல்சோ இந்த என்ன ஹெல்த்துக்கான உணவு என்னமோ இருக்குமே, அந்த மாதிரியா? அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க மாசம் வழி நடத்துறது. ஓ, பரவாயில்ல, வெரி குட். ஃபிட்னஸ் சென்டர். நான் கூட வேணா என்ன கூட கொலாப் பண்ணிக்கோ சொல்லுங்க. நானும், எனக்கு வந்து ஹார்மோன்ஸ் தான் ஃபிட்னஸ், நம்மளோட வெயிட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு தேவையான ஹார்மோனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான பேலன்ஸ்டு டயட்டு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அப்புறம் உணவு பழக்க வழக்கம், அதை தவிர கொஞ்சம் எக்ஸசைஸு, இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கூட நான் அவங்களோட பேசுகிறேன். அது எதுவும் அப்ளிகபிளாக இருக்குமா அவங்க ஃபிட்னஸ் சென்டர்லன்னு பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் 3rd சன்னு தான் அந்த இன்சூரன்ஸில் இருந்து இந்த நல்ல பெரிய டேக்ஸ் கட்டுறவங்க, ரைட்டுங்களா? 3rd சன் தான் கவர்மெண்ட் பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனத்தில், பிரைவேட் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் மேனேஜர், ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுவும் அப்படித்தாங்க. ஓகே, வெரி குட். எல்லாருமே இப்போ வீடியோ கொண்டு போய் நீங்கள் காட்டின உடனே கண்டிப்பாக உடனே எடுத்துக்கோங்க ட்ரீட்மெண்ட்டு. இது எக்ஸசைஸ் பண்ணுறது, அம்மா வந்து நல்லா இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லை? ஓகே. பேஸ்புக்ல பார்த்தேன். அப்ப எனக்கு இதுதான் இதுக்கு ஓகே போல இருக்கு. மகன் பார்த்தவாறு எக்ஸசைஸ் நல்லது, உடனே சப்போர்ட் பண்ணாங்க. ஓ, குட். அங்கிருந்து ஆமா, ஓய்ஸுங்கிற ஆப்ல அந்த இது 100 பிராங்க் அண்ட் 10,500 ஃபார் 7 days கட்டி, அது பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ என்னன்னா, உங்களுக்கு வலியை குறைச்சது கூட, கழுத்து வலியை குறைச்சது கூட பெருசு இல்லை, பட் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி 4வது 5வது செஷனில் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்கள் சன்லாம் ரொம்ப ஹாப்பி ஆவாங்க இதை பார்த்துன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆமா, இப்படி எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு பயங்கரமா அவரு சூப்பரா கலக்குறாரு. வேற உங்க மாதிரி இல்ல, அவரு ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாரு உங்க சன். வெரி குட்.
அந்த ஹாப்பி அந்த எதிர்பார்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு உங்க மூலம். ஆமாம் நீங்கள் எல்லாச்சும் வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா கழுத்து வலி மட்டும்தான் சரியாக இருக்கும். நீங்கள் ஹாப்பியாக இருக்க சொல்லி நான் உங்களை தூண்டி விட்டு அதுக்கு கரெக்டாக ரீசன் அவுட் பண்ணங்காட்டி அதை நீங்கள் கேட்ச் பண்ணங்காட்டி இன்றைக்கி வந்து ஹாப்பியாக தான் இருப்பேன் இதுக்கு மேலேன்னு முடிவு பண்ணீங்க பார்த்தீங்களா. இது பெர்மனண்ட்டாக எந்த நோயும் வராது. இன்னுமே நீங்கள் சமுதாயத்துக்கு வேறு லெவலில் சேவை செய்வீங்க. அந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப இது ஹாப்பி. இதை எதிர்பார்க்கல நான். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி செஷனில் வந்து ஒன்லி எக்ஸசைஸு சீரியஸ்னஸ்னு இல்லாமல் அவங்களோட மனநிலை மாற்றுறதுக்கு உணவு பழக்க வழக்கம் அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்து அது இது வந்து ரியல் பேஷண்ட் ரியலாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதை தான் அப்படியே எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக இந்த மாதிரி தாங்க செஷன்லாம் இருக்கும். ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு கூட கழுத்து வலியும் குறைஞ்சி அதுக்கப்புறம் அவங்க இன்னைக்கு ஃபேஸே எனக்கே தெரியுது ரொம்ப மாறி ரொம்ப ஹாப்பியாக மாறி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நான் இங்கே சொன்னதும் என்னோட வீடியோஸ் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.